வணக்கம். நான் உங்கள் சங்கீத் சிலம்பு. இது குழந்தைகள் சம்பந்தமான காணொலி தான். குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு முன்னாடி இந்த தலைமுறைகள் சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் குழந்தைகள் நம்ம திணிக்கிறோம் அப்படின்னா, குழந்தைகள் எந்த நிலைப்பாட்டில் வாழணுங்கிற கட்டமைப்பில் ரொம்ப சதைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க படிக்க போகிறாங்க. இப்போ நடைமுறையில் இருக்க சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் நடக்குங்கிறத அவங்களும் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக கற்றுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சந்தேகம்னு வரும்பொழுது தான் ஒரு பெற்றோர்களாக ஒரு மூத்தோர்களாக நம்ம கற்றுத்தரணும். இல்லைன்னா அவங்க எங்கேயா தவறு செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக சுட்டி காட்டி கற்றுக் கொடுத்தாவே போதும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட எல்லாத்தையும் குழந்தை மேலே திணிக்கிறோம். அப்போ என்னன்னா, குழந்தைகள் சிதைஞ்சிருவாங்க. குழந்தைகள் சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு மெமரி கார்டு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் எடுத்துகிட்டு அவங்க வாழ்கிற மாதிரி. முதல்ல சர்வல் ஆஃப் ஃபிட்னஸ், இந்த உலகத்தில் வாழ்றதுன்னா உயிர்மையை அவங்க கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய அனுபவப்படணும், நிறையா பயணம் பண்ணணும். அவங்க பாடநூலில் படிக்கிறது, நண்பர்களோட சேர்ந்து பழகிறது, நிறைய விழாக்களில் கலந்துக்கிறது, நிறைய மனிதர்களோட பேசுறது, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரோடையும் பேசி பழகிறப்ப உண்மையிலேயே அவங்களும் தனியாக மூளை இருக்குது. அவங்க உண்மையிலேயே சிந்திச்சு அவங்களாம் சந்தேகம் ஒரு சந்தேகம். இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா, படிப்பு சம்மந்தமான, சமுதாய சம்பந்தமான, அரசியல் சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு எனக்குலாம் சந்தேகத்துக்கு விடை கொடுக்க ஆளே இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் நூல் படித்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி சந்தேகத்தை உடனே தீர்த்து வைக்கக்கூடியதை மட்டும் நம்ம செஞ்சால் குழந்தைங்களுக்கு போதும். குழந்தைகள் உயிர்மை பெற்றுவாங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. ஏன்னா நாம் வாழ்ந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ உள்ள காலம் பரிமாணம் வச்சு ஆகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் கல்வி பாடநூல், சமுதாய அனுபவம், பயணங்கள், அறிவியல் வளர்ச்சி எல்லாம் மாறிக்கிட்டே வரும். அதனால் குழந்தைகள் மேலே நம்ம நிறையா விஷயத்தை திணிக்காமல் ஒரு யதார்த்தமாக குழந்தைகளை வளர்க்கணும், நிறையா வாய்ப்பு கொடுக்கணும். முடிஞ்ச வரலையும் ஒரு பெற்றோர்களாக நல்ல கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு பெருமுதவி செய்ய வேண்டும். அவர்கள் எந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு கல்வி ஊக்கம் கொடுக்க வேண்டும். அதற்காக செல்வங்கள் செலவழிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. சிறந்த பெற்றோர்களின் வேலை என்ன அப்படின்னா, குழந்தைகளை உடல் ஆரோக்கியமிக்க குழந்தைகளாகவும் சத்தான உணவுப் பொருள் கொடுத்து வளர்க்கணும். ரெண்டாவது, சிறந்த கல்வி கொடுக்கணும். இதுதான் ஒரு பெற்றோரோட மிக சிறந்த வேலை. செல்வங்கிறது போதிய அளவு இருந்தால் போதும். அது இல்லைன்னா கூட நல்லா படிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மேம்பட்டுருவாங்க. நல்லா தெரியும், நாம் முன்னோர்கள் உழைத்த எந்த சொத்தையும் வச்சு நல்லா படித்த குழந்தைகள் அதை வச்சுலாம் வாழ்வதே இல்லை. காரணம் என்னென்னா, பரிமாண வளர்ச்சியில் எல்லாமே செயல் நிறைய போகும். எது மதிப்பு மிக்கதாக இருக்குதோ அதை மதிப்பற்றதாக மாற்றத்துக்கான கண்டுபிடிப்புகள் தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் பொது உடைமை, எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா, அந்த காலம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, வீரர்கள் மிகப்பெரிய மதிப்புமிக்க மனிதர்களாக சமுதாயத்தில் இருந்திருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வியாபாரிகள் மதிப்புமிக்க மனிதர்களாக இருந்திருப்பாங்க, செல்வந்தராக இருந்திருப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, வேளாண்மை தொழில் செய்கிறவங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா, அரசு வேலையில் இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பாங்க. நீங்கள் அஞ்சாவது பார்த்திங்கன்னா, நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய, வெளிநாடு செல்லக்கூடிய, தனியார் நிறுவனங்களில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க செல்வந்தராக இருப்பாங்க. இது இப்படியே இருக்குமானா இருக்காது. எதிர்காலத்தில் உடல் ஆரோக்கியமாகவும், மருத்துவம் சார்ந்த, வாகனம் சார்ந்த, பயணங்கள் சார்ந்த இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் மிகப்பெரிய பணக்காரங்களா ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு இவர்கள் தான் முன்னிலை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து படிச்சிங்கனாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி காலங்கள் பரிமாண வளர்ச்சியில் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரே இடத்துல பயணம் பண்ணிட்டு அதற்கான அறிவுரைகளை குழந்தைகள் கொடுத்துருந்தா குழந்தைகள் சிதைஞ்சிருவாங்க. அதனால் காலத்துக்கிடமும் குழந்தைகள் வளர்க்க அதற்கான அறிவுரை படிப்பு மூலியமாக கொடுக்க வேண்டுகிறேன். நன்றி.